ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்பனா நந்தகுமார். இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு ஒரு லாலிபாப் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனோடு நம்ம செய்து சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ லாலிபாப் செய்கிறதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை, அது கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு. கார மிளகாத்தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள், இது ஒரு ஸ்பூன். Breadcrumbs, இது ஒரு 1/2 கப் அளவுக்கு. லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் அளவுக்கு அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இது சின்ன சின்ன பாலாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மைதா மாவு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸாக கிடைக்கும். அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மைதா மாவில் போட்டு நம்ம அந்த பால்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது. ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒரு கப்பில் நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோ லாலிபாப் ரெடியாக இருக்குது. இந்த ரைத்தா கூட இந்த பொட்டேட்டோ லாலிபாப்பை இந்த ரைத்தாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ லாலிபாப் ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.